ஜெய் சாயிராம். போதும் என்ற மனநிலையோடு பார்க்கும் பொழுதுதான் எதுவுமே ஒரு முடிவுக்கு வரும். எப்பொழுதுமே போதும் என்ற மனநிலையோடு இருக்கலாம். நமக்கானது நம்மிடம் வந்து சேரும் என்ற நம்பிக்கையோடு இருக்கலாம். ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிள்ளையே, உன் பல நாள் சோகம் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது. உன் பல நாள் போராட்டம் இன்றே ஒரு முடிவுக்கு வரப்போகிறது. நீ நெடுங்காலமாக ஏங்கிய ஒன்றை, எதற்காக ஏங்கி காத்து கொண்டிருந்தாயோ அதையே உனக்கு வரமாக நான் இன்றே தரப்போகிறேன். ஆம் குழந்தையே, உனக்கானது உன்னிடமே வந்து சேரும் நாள் சர்வ நிச்சயமாக இதுவேதான். கரையும் மெழுகில்தான் இருளை கடக்க முடியும். அதே போல நம்பிக்கை என்னும் ஒரே வார்த்தையில்தான் வாழ்வில் ஜெயிக்க முடியும். அந்த நம்பிக்கை உன் வாழ்நாள் முழுவதும் இருந்தாலே போதும், அனைத்தையும் மிக சுலபமாக உன்னால் சாதிக்க முடியும். வாழ்வில் மாற்றம் என்பது நீ நினைத்தால் மட்டும் வராது என் பிள்ளையே. அதற்காக நீ உழைத்தால் மட்டுமே வரும் உனக்கான மாற்றம். எல்லோருமே பயணிக்கிறார்களே என்று நீயும் பின்தொடர்ந்து கொண்டே இருக்காதே. உனக்கான பாதை எது, உனக்கான வழி என்ன என்பதை ஆராய்ந்து சிந்தித்து அந்த வழியில் உன்னுடைய வழியை செயல்படுத்து. நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையும் உனக்கு வெற்றி படிகட்டாக மாற்ற உன் சாயப்பா நான் அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து கொண்டே இருப்பேன். துணிந்து சவாலான காரியங்களில் இறங்குவது எப்பொழுதுமே வெகுமதியை அளித்து கொண்டே இருக்கும். அப்பொழுதுதான் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்பதை நீ தெளிவாக கற்றுக்கொள்ளவும் முடியும். இதை புரிந்து கொள். அப்பொழுதுதான் உன் வாழ்வில் மிகப்பெரிய பிரம்மாண்டத்தை நிச்சயமாக நீ உணர்வாய். நீ நெடுநாட்களாக ஏங்கிக் கொண்டிருந்ததே உனக்கு வரமாக கிடைக்கும் அந்த நல்ல வாய்ப்பையும் பெறுவாய். உனக்கு மிகவும் பிடித்தவர்கள் என்ற காரணத்தினால் உனக்கு பிடித்த அனைத்துமே அவர்களுக்கும் பிடிக்க வேண்டும் என்பது கட்டாயமே அல்ல. அவரவர்க்கென்று தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு என்பது இருக்கவே செய்கிறது. எனவே எதையுமே நீ தேடி போகாதே. உனக்கு தகுதி இருந்தால் அது உன்னை தேடி வரும் சர்வ நிச்சயமாக. திறமையும் நம்பிக்கையும் இருந்தால் வாழ்வில் நிச்சயமாக ஜெயிக்கலாம். ஜெயிப்பதற்கான வாய்ப்பு உன்னிடம் இருக்கிறது, உன் கையில் நான் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. என் அன்பு குழந்தா, விழிப்பதற்கே உறக்கம் கொள்ள வேண்டும், வெல்வதற்கே தோல்வி வருகிறது என்பதை தெளிவாக புரிந்து கொள். எழுவதற்கே வீழ்ச்சி அடைகிறோம் என்ற நம்பிக்கை உன் மனதில் எழ வேண்டும். அதே போல வாழ்வதற்காகத்தான் இந்த வாழ்வு என்பதை நம்பிக்கையோடு நம்பு. உன் நம்பிக்கையே உன் வாழ்நாளில் உன்னை வெற்றியடைய வைக்கும். முதலில் பக்குவமாக வைத்துக்கொள். இது நாள் வரை உன் வாழ்விலும் உன் மனதிலிருந்த நம்பிக்கையும் பொறுமையும் உன்னிடமே பத்திரமாக இருக்கட்டும். மறந்தும் கூட அந்த நம்பிக்கையையும் பொறுமையையும் இழந்து விடாதே. இது நாள் வரை நீ பட்ட கஷ்டங்கள், வேதனைகள், துயரங்கள், போராட்டங்கள் எல்லாம் நீ செய்த கர்ம வினையால் தான் நடந்தது என்பதை புரிந்து கொள். உன் கர்மாவை நீ கழித்தேதான் ஆக வேண்டும். நீ செய்த பாவ புண்ணிய கணக்குப்படிதான் எல்லாம் உன் வாழ்வில் நடந்து கொண்டிருக்கிறது. இனியும் எல்லாம் அப்படித்தான் நடக்கும். எனவே நீ வருத்தப்படுவதாலோ, கண்ணை சிந்துவதாலோ, வேதனைப்படுவதாலோ எதுவுமே எங்கும் மாறப்போவதே இல்லை. நீ கண்ணீர் சிந்துவதால் எதுவாவது மாறப்போகிறது என்றால் கண்ணீரை அதிகமாக சிந்துவிட்டு போகலாமே. ஆனால் எதுவுமே மாற முடியாது என்ற சூழ்நிலையில் இருக்கும் பொழுது உன் கண்ணீரை வீணடிப்பதால் மட்டும் என்ன பலன் கிடைக்கப் போகிறது என்று சற்று சிந்தித்துப்பார் என் பிள்ளையே. ஒன்றை நன்றாக புரிந்து கொள். அவர்கள் சொன்னார்கள், இவர்கள் சொன்னார்கள் என்ற நம்பிக்கையில், என்ற அதீத நம்பிக்கையில் யாரையுமே நோக்கி ஓடாதே. உன் பிரச்சனைக்கான தீர்விற்காக ஒருவரிடம் ஓடிதான் அந்த பிரச்சனை தீர்ந்தது என்று எப்பொழுதுமே நினைக்கவே வேண்டாம். நீ அவர்களிடம் சென்றதால் தான் உன் பிரச்சனைக்கான தீர்வு கிடைத்திருக்கிறது என்று உண்மையல்ல.
உன் விளைவுக்கான நேரம் வந்திருக்கிறது. உன் பிரச்சனை தீர்வதற்கான நேரம் உனக்கு சாதகமாக வந்திருக்கிறது. அந்த நேரத்தில் நீ அவர்களிடம் போயிருக்கிறாய். அதனால்தான் பிரச்சனை தீர்ந்திருக்கிறது என்பதுதான் உண்மையிலும் உண்மை. மற்றவர்களிடம் பிரச்சனைகளுக்கான தீர்வு இருந்தால் இந்த உலகத்தில் ஏன் அனைவரும் பிரச்சனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்? அதற்கான தீர்வு கிடைக்காமல் அழைத்து கொண்டே இருக்கிறார்கள். சற்று சிந்தித்துப்பார் என் பிள்ளையே. உன்னுடைய நல்ல நேரம் வரும் பொழுது, வந்திருக்கும் பொழுது, நீ எங்கு சென்றாலும் செல்லாவிட்டாலும் உன் பிரச்சனைக்கான தீர்வு கிடைத்துதான் இருக்கும். உனக்கு காரணம் புரிகிறதா? உன் அருகிலும் உன்னுள்ளேயும் நான் இருந்து கொண்டே இருக்கிறேன். உன் பிரச்சனைக்கான தீர்வை அதற்கான நேரம் வரும் பொழுது நான் உனக்கு கொடுப்பேன் என்ற நம்பிக்கை உன் மனதில் இருந்தாலே போதும். நீ மற்றவர்களை தேடி எப்பொழுதும் ஓட மாட்டாய். உன் கண்ணீரை வீணடிக்க மாட்டாய். உன் நம்பிக்கையை இழந்து விடவும் மாட்டாய். உன்னுடைய வாழ்வில் நீ விரும்பிய நிம்மதி எல்லாம் உனக்கு கிடைக்கும். கவலைப்படாதே, நான் இருக்கிறேன் தானே. எப்பொழுதும் உனக்கு நான் துணை இருக்கிறேன். நான் இருக்கிறேன். உன் வேண்டுதல்கள் எல்லாம் சர்வ நிச்சயமாக உனக்கு பலிக்கும். எந்த சூழ்நிலை உன்னை நெருங்கினாலும், என்ன சூழ்நிலையில் யார் உன்னை விட்டு விலகினாலும் உனக்கு துணையாக பக்க பலமாக நான் உன் அருகில் இருந்து கொண்டே இருப்பேன். கவலை கொள்ளாதே. இந்த நிலை கூடிய விரைவில் மாறும். நேற்று நடந்தது எல்லாம் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டதுதான். இன்று நடந்து கொண்டிருப்பது எல்லாமே ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டதுதான். நாளை நடக்கப் போவது ஏற்கனவே திட்டப்படிதான் எல்லாம் நடக்கும். எனவே எதுவுமே உன் கையில் இல்லை. எதற்குமே நீ காரணகர்த்தாவாக ஆடிவிடவும் முடியாது. ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டதுதான் உன் வாழ்வில் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. வாழ்க்கையில் விலை மதிப்பில்லாத பாடங்களை கற்றுத்தருவது பசித்த வயிறும் பணமில்லாத வாழ்க்கையும் உடைந்த மனமும் தான். உடைந்த மனம் உடைந்து இருக்கிறது என்றால், மனம் வேதனையாக இருக்கிறது என்றால், மனம் நிம்மதி இல்லாமல் இருக்கிறது என்றால், அந்த மனம்தான் விலை மதிப்பே இல்லாத பாடங்களை மிக அதிகமாக கற்றுத்தருகிறது என்பதுதான் உண்மையிலும் உண்மை. அந்த பாடங்களை வைத்து நீ உன் வாழ்க்கையில் எப்படி வெற்றியை காணலாம், வெற்றியை உன்வசம் ஆக்கிக் கொள்ளலாம் என்பதில் இருக்கிறது உன்னுடைய அழகிய வாழ்க்கை. தேவையான இடத்தில் முற்றுப்புள்ளி கண்டிப்பாக இருக்க வேண்டும். கட்டாயமாக அமைய வேண்டும். இல்லையென்றால் வாழ்க்கையில் அர்த்தமே இல்லாமல் போய்விடும். எனவே முற்றுப்புள்ளியை கட்டாயமாக உன் வாழ்க்கையில் தேவையான இடத்தில் வைத்துவிடு. வைக்க பழகு. ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் பிள்ளையே. மனிதனை பேச வைப்பதும் பணம்தான். பேசாமல் அதே மனிதனை விலக வைப்பதும் அதே பணம்தான். ஆனால் வாழ்க்கையே பணமாகிவிடாது பிள்ளையே. இனி நம் வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது என்று நீ நினைத்த ஒன்றை உனக்காகவே முடித்து வைக்கப் போகிறேன். அதற்கான திட்டத்தையும் தீட்டிவிட்டேன் நான். நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் விஷயம் எல்லாம் ஒவ்வொன்றாக நடக்கவிருக்கிறது. உன் வாழ்க்கை இனி பிரகாசமான வாழ்க்கையாகவே மாறப்போகிறது. நீ விரும்பியதையெல்லாம் பெறப்போகிறாய். கேட்டதையெல்லாம் அடையப் போகிறாய். நெடுங்காலமாக நாம் விரும்புவது, ஆசைப்பட்டது எல்லாம் பல நாட்களாக தள்ளிக்கொண்டே போகிறதே என்று கவலைப்படாதே. ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடப்பதற்காகத்தான் அந்த விஷயம் தள்ளிக்கொண்டே போகிறது என்று உன் மனதை தேற்றிக்கொள். ஒரு நல்ல விஷயம் நடக்க வேண்டுமென்றால் பல இன்னல்களை தாண்டித்தான் வர வேண்டும். அப்படிதான் நீயும் உன் வாழ்க்கையில் பல இன்னல்களையும் பல சோதனைகளையும் தாண்டி கொண்டிருக்கிறாய். இதோ உன் கஷ்டகாலமெல்லாம் முடிந்து விட்டது. உன் போராட்டத்திற்கான முடிவும் வந்துவிட்டது. மனதில் உள்ள அழுத்தமான வேண்டுதல்களும் நிறைவேறாத ஆசைகளும் என் காதில் வந்து சேர்ந்தது. எப்பொழுதும் உருக்கமாக வேண்டுதல் வைக்கும் என் குழந்தை இன்று மிக அழுத்தமாக அழுகையோடு உன் வேண்டுதலை வைத்திருக்கிறாய். என் வாழ்க்கை மட்டும் இப்படி இருக்கிறது, என் வாழ்க்கையில் மட்டும் நல்ல திருப்பங்கள் வரவே மாட்டேன் என்கிறது என்று கோபத்துடனும்
சற்று வேதனையோடும் என்னை நீ கேள்வியாக கேட்கிறாய். உன் மனதில் ஓடும் ஏக்கங்களும் வேதனைகளும் உன் சாயப்பாவுக்கு நீ சொல்லவே தேவையில்லை. நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா என்று உன் மனதில் ஓடும் குழப்பங்களுக்கான விடையும் உன் சாயப்பாவிற்கு தெரியும். உன் எல்லா குழப்பத்திற்கும் பயத்திற்கும் விடிவு தரவே இன்று உன் சாயப்பா உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறேன். ஒரு நல்ல விஷயம் நடக்க வேண்டுமென்றால் பல இன்னல்களை தாண்டித்தான் வர வேண்டும். அப்படித்தான் நீயும் உன் வாழ்க்கையில் பல இன்னல்களையும் பல சோதனைகளையும் தாண்டிக் கொண்டிருக்கிறாய். இதோ உன் கஷ்டகாலமெல்லாம் முடிந்து விட்டது. உன் போராட்டத்திற்கான முடிவும் வந்துவிட்டது. உன் சந்தோஷமான காலம் ஆரம்பித்து விட்டது. அதற்கான திட்டத்தையும் நான் வகுத்து விட்டேன். நம்பிக்கையோடு இரு. உனக்கான வாழ்க்கை இனி ஆரம்பம். நம் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இவ்வளவு சோதனைகள் என்றுதானே யோசித்துக் கொண்டிருக்கிறாய்? உன் வாழ்க்கையில் நல்லது நடக்க, உன்னை மேம்படுத்த, உனக்கே உன்னை யார் என்று புரிய வைப்பதற்காகத்தான் இந்த சோதனை நடந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது நடந்து முடிந்துவிட்டது. உனக்கான வாழ்வு இனி மகிழ்ச்சிகரமான மாறப்போகும். அந்த அதிசயம், அந்த ஆச்சரியம் நடந்தே தீரும். நான் அந்த வேலையை ஆரம்பித்து விட்டேன். அந்த திட்டத்தை வகுக்கவும் செய்துவிட்டேன். இனி உன் வாழ்க்கையில் எல்லாமே ஜெயம்தான், ஆனந்தம்தான், சந்தோஷம்தான். ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து திடீர் திருப்பத்தை வாழ்க்கையில் நிறைவேற்றுவார் சாயிபாபா. ஏதாவது ஒரு குழப்பமாக இருக்கும் சமயத்தில், மனம் வேதனையாக இருக்கும் சமயத்தில் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து அந்த குழப்பத்திற்கு விடையையும் அந்த மன போராட்டத்திற்கு தீர்வையும் கொடுத்தருள்வார் சாயிநாதா. எப்பொழுதுமே நம்பிக்கை உள்ளவர்களால் மட்டுமே வெற்றி கனியை ருசிக்க முடியும். தோல்வியை தோற்கடிக்கும் உலகின் ஒரே வலிமையான ஆயுதம் என்ன தெரியுமா? நம்பிக்கை. இந்த உலகமே நம்பிக்கை என்ற ஒன்றால் தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. நம்பிக்கையே இல்லாத ஒருவனுக்கு எங்குமே எதிலையுமே நிம்மதியே இருக்காது. எவ்வளவு பெரிய மலையாக இருந்தாலும் ஒவ்வொரு அடியாக எடுத்து வைத்தால்தான் உச்சியை அடைய முடியும். எனவே நகர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும், போராடிக்கொண்டே இருக்க வேண்டும். இன்றல்ல என்றாவது ஒரு நாள் நிச்சயமாக வாழ்க்கையில் வெற்றி என்னும் கனியை ருசிக்கலாம். உன்னை ஏளனமாக பேசி உன்னை ஒதுக்கியவர்களெல்லாம், உன் குறைகளை காரணம் காட்டி ஒதுக்கியவர்களெல்லாம் உன் வெற்றியை கூடி கொண்டாடும் நாள் வரும் வரை நீ பொறுமையாக காத்திரு. உன் காத்திருப்புக்கான நல்ல பதில், நல்ல பரிசு நிச்சயமாக நான் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன். எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும், எந்த பிரச்சனையா இருந்தாலும், நம் கண்முன்னே வந்து எது வந்து நின்றாலும் கூட நாம் ஜெயிப்பதற்காகவே பிறந்திருக்கிறோம். ஜெயிப்பதற்கான அத்தனை வழிகளையும் நான் முயன்று கொண்டே இருப்போம். பாபாவின் துணை எப்பொழுதும் நமக்கு இருக்கும். சாதிப்பதற்காகவே வாழ்க்கையில் இருக்கிறோம். வென்று காட்டலாம், ஜெயித்து காட்டலாம் என்ற தன்னம்பிக்கை வார்த்தைகளை, நல்ல நல்ல நேர்மறை சொற்களையும் எண்ணங்களையும் நமக்குள்ளே சொல்லிக்கொண்டே இருக்கலாம், நினைத்து கொண்டே இருக்கலாம். நிச்சயமாக கூடிய விரைவில் அனைத்து வெற்றியையும் பெற்று கோபுரத்தின் உச்சியில் உட்கார வைப்பார் நம் சாயிநாதர். ஒரு கதவு மூடப்பட்டால் அதைவிட சிறந்த வழி ஏதோ ஒன்று இருக்கிறது என்பதை எப்பொழுதும் நினைவில் வைத்து கொள்ளலாம். நமக்கான கதவை நமக்காக நிச்சயமாக பாபா திறப்பார். நமக்காகவே காத்திருப்பார் என்ற நம்பிக்கையோடு இருக்கலாம். நாம் தனியாக நடந்து கொண்டிருக்கிறோம் என்று நினைத்து கொண்டிருக்கிறாய். அப்படி இல்லை என் குழந்தையே. உன்னுடைய பாதையே என்னால் வடிவமைக்கப்பட்டவைதான். உன் பாதையையே நான் ஏற்படுத்தும் பொழுது உனக்கு வழித்துணையாக நான் வந்து கொண்டுதானே இருப்பேன். உன்னால் தவறாக எப்படி சிந்திக்க முடிகிறது? உன்னுடன் உன் அப்பா வருகிறேன், நிச்சயமாக வருவேன் என்ற நம்பிக்கையோடு ஒவ்வொரு அடியையும் எடுத்து வை. நிச்சயமாக வெற்றி என்னும் இலக்கை அடைந்தே விடுவாய். நீ சிந்தும் கண்ணீருக்கும் உன் மன வேதனைக்கும் நானே மருந்தாகவும் இருப்பேன்.
உன் கண்ணீரை துடைக்க உன் சாயப்பா நீ கண்ணீர் சிந்திய அடுத்த நொடியே உன் அருகில் இருப்பேன் என்பது உனக்கு புரியவில்லையா? உன்னுடைய படைப்பாளியாகவே நான் இருக்கும் பொழுது வீணாக எதற்கு பயப்படுகிறாய்? உன் வாழ்க்கையில் உள்ள இருளெல்லாம் நீங்கி வெளிச்சம் உன் கண்ணுக்கு தெரிகிறதா? என் கண்களை நன்றாக உற்றுப்பார். வெளிச்சம் நிச்சயமாக உன் கண்களுக்கு தெரியும். மிக பிரகாசமாகவே இருக்கப் போகிறது உன் வாழ்வு. உன்னுடைய மன வலிகளையெல்லாம் மௌனத்தோடு சீர்படுத்தி குணமாக்கி உனக்கான அந்த நல்ல வாழ்க்கையை உருவாக்கி கொண்டே இருக்கிறேன். உனக்கான பிரகாசமான வாழ்க்கையை நான் ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறேன். உன் மீது அன்பாகவும் பாசமாகவும் இருக்கும் உன் சாயப்பா உன்னை எப்பொழுதும் ஆசிர்வாதம் செய்து கொண்டே இருப்பேன். எல்லா நேரமும் எல்லா நொடியும். என்னுடைய அனுமதி இல்லாமல் எதுவுமே உன்னை நெருங்கவும் முடியாது. நெருங்கவும் உன் சாயிநாதர் அனுமதிக்க மாட்டேன். உன்னுடைய இந்த கஷ்டம் நிரந்தரமானது கிடையாது. எதுவுமே வந்து வந்துதான் செல்லும். மாற்றம் ஒன்றே மாறாதது. உலகத்தில் உள்ள அனைவருக்குமே இன்பம் துன்பம் கஷ்டம் நஷ்டம் வெற்றி தோல்வி எல்லாம் வந்து வந்து போய்கொண்டுதான் இருக்குமே தவிர யாருக்கும் எதுவும் நிரந்தரமாக இருந்து விடுவதே இல்லை. உன் வாழ்வில் எது வந்தாலும் சகித்துக்கொள். ஏனென்றால் உன் வாழ்க்கையில் இந்த இன்பமும் துன்பமும் எப்பொழுதுமே நிரந்தரமாக இருக்கப் போவதில்லை. உனக்கானவர்கள் உன்னுடைய மனதை மாற்றிக்கொண்டு அது மட்டுமல்லாமல் அவர்களுடைய மனதையும் மாற்றிக்கொண்டு சென்று விட்டார்கள் என்று கவலைப்படுவதோ அல்லது போனவர்கள் திரும்பி வருவார்கள் என்று வேதனைப்படுவதோ தவறு ஒன்றும் இல்லை. ஆனால் அதுதான் வாழ்க்கை என்று நினைத்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த வாழ்க்கையை இழந்துவிட்டு முடிந்ததை நினைத்து அதையே தேடிக்கொண்டு சென்றால் நீயே உன் வாழ்க்கைக்கு எதிரியாகி விடுகிறாய். குழந்தையே, அப்படி இருக்காதே. முடிந்ததை நினைத்து நினைத்து வருந்திக் கொண்டே இருக்காதே. போனவர்கள் போனவர்களாகவே இருக்கட்டும். வருபவர்கள் மனம் திறந்தி வரட்டும். ஒன்றை மட்டும் நன்றாக புரிந்து கொள். அவர்கள் மட்டுமே உன் வாழ்க்கைக்கு நிரந்தரமானவர்கள் அல்ல என்பதை மனதில் நிறுத்திக்கொள். எனவே என் குழந்தையே, எதை நினைத்தும் நீ கவலைப்பட தேவையில்லை. நீ உன் மனதில் எதை நினைக்கிறாயோ, எதையே நினைத்து கொண்டிருக்கிறாயோ அதுவே உன் வாழ்வில் நடக்கும். எனவே நல்லதை மட்டுமே நினைத்துக்கொள். உன் எண்ணங்களும் உன்னுடைய சொற்களும் எப்பொழுதும் நல்ல விதமாகவே இருக்கட்டும். உன் எண்ணம் போல் உன் சொற்கள் போல் எல்லாமே உன் வாழ்வில் நல்லதாகவே நடக்கும். நிரந்தர நன்மையாகவே இருக்கும். உன்னுடைய எண்ணம் போல் நல்லது மட்டுமே உன் சாயப்பா உனக்கு நடத்தி வைப்பேன் என்பதை முழுமையாக நம்பு. நீ ஒரு இடத்திற்கு செல்வதற்கு முன்பாக நான் அங்கு உனக்காக காத்து கொண்டிருப்பேன் என்பதை மறந்து விடாதே என் குழந்தையே. அதே போலத்தான் நீ இப்போது எங்கு செல்ல வேண்டும் என்று நினைக்கிறாயோ, நினைத்து கொண்டிருக்கிறாயோ அந்த இடத்திற்கு உனக்கு முன்பாக நான் சென்று கொண்டிருக்கிறேன். நீ செல்லும் பாதையை சீர் செய்ய, நீ செல்ல வேண்டிய நோக்கத்தை வெற்றியடைய செய்ய உன் சாயப்பா உனக்கு முன்பாக அனைத்தையும் செய்து கொண்டிருக்கிறேன். உன்னுடைய குரலுக்கு பதில் குரல் கொடுப்பதும் நானாக இருப்பேன் என் குழந்தையே. உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் மிக விரைவில் நிறைவேறும் என்பதை தீர்க்கமாக நம்பு. நிச்சயமான ஒரு இனிப்பான செய்தி உன் காதுகளுக்கு வந்து எட்டும் என்பதை நம்பிக்கையோடு சொல்லிக்கொண்டே இரு. உன்னுடைய வாழ்க்கையில் உள்ள இருளெல்லாம் நீங்கி வெளிச்சம் உன் கண்களுக்கு தெரியும் நேரம் எல்லாம் கூடி வந்திருக்கிறது. இந்த நேரத்தை கையில் வைத்துக்கொண்டு நீ ஏன் வீணாக மனதை போட்டு குழப்பிக் கொண்டிருக்கிறாய்? நல்ல நேரமெல்லாம் கூடி வந்திருக்கும் இந்த சமயம் ஏன் மன வருத்தத்தோடு இருக்கிறாய்? கவலைப்படாதே. அனைத்து கவலைகளையும் உன் மனதிலிருந்து தூக்கி எறிந்துவிடு. உன் அப்பா உனக்கு நல்லது செய்யவே காத்து கொண்டிருக்கையில் வீணாக ஏன் உன் மனதிற்கு போட்டு இவ்வளவு குழப்பத்தை திணித்து கொண்டிருக்கிறாய்? நல்லது நினை. நல்லது மட்டுமே உன் வாழ்வில் நடக்கும். நிச்சயமாக நடக்கும். நான் சொல்கிறேன். இது உன் சாயப்பாவின் சத்திய
சத்திய வாக்கேதான். என் வாக்கு என்றைக்கும் பொய்த்ததில்லை குழந்தையே. என்னை முழுவதுமாக நம்பு. என்னுடைய நாமஸ்மரணத்தை எப்பொழுதும் உன் வாயால் உச்சரித்து கொண்டே இரு. சோகம் வந்துவிட்டாலோ வேதனை வந்துவிட்டாலோ என் கண்களை நன்றாக உற்றுப்பார். என் கரத்தை பிடித்துக்கொள். உன்னுடைய வாழ்வு பிரகாசமடையப் போவதை நீயே உணர்ந்து கொள்வாய். அந்த தருணத்தையும் நான் உனக்காக ஏற்படுத்தியே தீருவேன். சோதனை அதிகமாக இருந்தால் அதைவிட சந்தோஷமும் சுகமும் பெரிய அளவில் வரப்போகிறது என்பதை புரிந்து கொள். உன் வேதனையை தீர்க்க உன் சாயப்பா இருக்கும் பொழுது எதற்கு இந்த மனவேதனை உனக்கு? உன்னை ஆட்டி படைக்கும் இந்த துன்பத்திலிருந்து மிக விரைவாக நீ வெளியே வரப்போகிறாய். இருள் சூழ்ந்த உன் வாழ்க்கையில் வெளிச்சம் பிறக்கப் போகிறது. நல்ல காலம் உனக்கு ஆரம்பிக்கப் போகிறது. நீ எதிர்பார்த்த நல்ல செய்தி உன்னை தேடி வரும். அதற்கு பக்கபலமாக நான் இருக்கிறேன். உன் பொறுமைக்கான பரிசை பெறப்போகிறாய். உன் உயிரை நீ கரம் பற்றத்தான் போகிறாய். தீப ஒளி சாட்சியாக சொல்கிறேன் கேள். உன் போராட்ட வாழ்வு முடியப் போகிறது. உன் வாழ்விற்கு வெளிச்சம் கிடைக்கப் போகிறது. இது உனக்கான தெய்வ வாக்குதான்.